WWE பிளட் லைன் 2.0 ஸ்டோரி லைன் உருவாயிருச்சு. அந்த பிளட் லைன் 2.0ல யார் யார் வரப்போறா, யார் யார் அந்த டீம்ல இடம்பெற போறா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கா ரெஸ்லிங் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டு தொடர்ந்து பாருங்க. WWE ரோமன் ரெயின்ஸ் ரெசில்மேனியா 42ல சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சிட்டார். வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை. அந்த சாம்பியன்ஷிப்பை இப்போ டிஃபெண்ட் பண்ண போறார். யாருக்கு எகென்ஸ்டான்னு கேட்டீங்கன்னா, அந்த சாம்பியன்ஷிப்பை சேலஞ்ச் பண்ணும்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணி யூசர்ஸ் வந்தாங்க. அந்த சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போறார். சேலஞ்ச் பண்ணி யார் வந்தான்னு கேட்டீங்கன்னா, ஜாக் ஆஃப் ஃபேக்ட் வந்தாரு. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும். இப்போ அந்த ஜாக் ஆஃப் ஃபேக்ட் தனியா இருக்க. ரோமன் ரெயின்ஸ் சைடு பாத்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் அண்ட் யூசர்ஸ் மொத்தம் 3 பேர் இருக்காங்க. ஜாக் ஆஃப் ஃபேக்ட் சைடு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார். ஜாக் ஆஃப் ஃபேக்ட் மட்டும் தான். அப்போ ஜாக் ஆஃப் ஃபேக்ட்க்கு சப்போர்ட் கண்டிப்பா தேவை இந்த ஸ்டோரி லைன்ல. அப்படி ஜாக் ஆஃப் ஃபேக்ட்க்கு சப்போர்ட் பண்ணி யார் வர போறா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பல பேர் இந்த லிஸ்ட்ல இடம் பெற்று இருக்காங்க. முக்கியமான பேர்லாம் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாமாட்டோங்க வர போறாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு இப்போ எம்எஃப்டி டீமோட ஒரு சின்ன கான்ட்ரோவர்சி இருக்கார். சோலசிக்காவுக்கும் அவருக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த ஸ்டோரி லைன்ல இருந்து அவர் வெளில வந்து இதுல இருந்து பிரிஞ்சு வெளில வந்து ஜாக் ஆஃப் ஃபேக்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே அவர் ஜாக் ஆஃப் ஃபேக்ட்க்கு சப்போர்ட் பண்ணி பல இடத்துல இருந்திருக்கார். அதுக்கப்புறம் யார் வர போறான்னு கேட்டீங்கன்னா, ஜில்லா ஃபேட்டோவை WWE டெபியூட் பண்ண வைக்கலாம் அப்படின்றதுக்காக அவரு ஜாக் ஆஃப் ஃபேக்ட்க்கு சப்போர்ட் பண்ணி ஜில்லா ஃபேட்டோ வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதுல இந்த 2 பேரை தாண்டி இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, மூணாவதா மிஸ்டீரியஸ் மெம்பரா ராக் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஏன் இந்த ஸ்டோரி லைன்ல ராக் இடம் பெறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ்க்கும் ராக்குன்ற ஒரு ட்ரீம் மேட்ச் நடக்க வேண்டியது இருக்கு. அந்த ட்ரீம் மேட்ச் ரெசில்மேனியா 43ல நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா WWE பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வாங்க. அந்த பணத்துக்காக பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால கொண்டு போய் ரெசில்மேனியா வச்சிருக்காங்க. அப்படி வைக்கும்போது இந்த பெரிய மணிக்காக இந்த மேட்ச் பிக் மேட்ச் வைப்பாங்க. அதனால அந்த ஸ்டோரி லைனை பில்ட் பண்றதுக்காக இப்பயில இருந்து ராக் வர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் கான்ட்ரோவர்சியை கொண்டு வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இந்த லிஸ்ட்ல உள்ளவங்க ஜாக் ஆஃப் ஃபேக்ட்க்கு சப்போர்ட் பண்ணி வரலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.